ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நல்லெண்ணெயின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நல்லெண்ணெய் வாங்கலாம் இல்ல? ஜூலை 12 நடைபெறும் குரூப் 4 தேர்வில் 3934 பணியிடங்கள் நிரப்பப்பட உள்ளன. வாங்கி படியுங்கள். சுராஸ் TNPSC குரூப் 4 கைட்ஸ். வெற்றி நிச்சயம். ஆல்சோ அவைலபிள் அட் Amazon, Flipkart மற்றும் surabooks.com. காஷ்மீர் பஹல்காம் பயங்கரவாத தாக்குதலை அடுத்து இந்தியா பாகிஸ்தான் இடையே பதட்டம் அதிகரித்துள்ளது. இந்தியா தக்க பதிலடி கொடுக்க சமயத்தை எதிர்பார்த்து காத்திருக்கிறது. இந்நிலையில் பாகிஸ்தான் ராணுவம் போரில் குதித்தாலும் அவர்களிடம் கையிருப்பில் ஆயுதங்கள் இல்லை. பீரங்கிகளுக்கு தேவையான வெடிமருந்தும் இல்லை. இதனால் சீனா, துருக்கி போன்ற நாடுகளிடம் ஆயுத உதவி மற்றும் நிதி உதவியை எதிர்பார்த்துள்ளது. பாகிஸ்தானுக்கு விரல் விட்டு எண்ணும் அளவுக்கு சில நாடுகளே ஆதரவாக உள்ளன. எதிரிக்கு எதிரி நண்பன் என்ற முறையில் பாகிஸ்தானை சீனா ஆதரிக்கிறது. இது தவிர துருக்கி, அஜர்பைஜான் மற்றும் ஹமாஸ் பயங்கரவாத அமைப்பு பாகிஸ்தானின் அடாவடித்தனத்துக்கு ஆதரவளிக்கின்றன. ISIS பயங்கரவாத அமைப்பு ராணுவ ரீதியாக ஒழித்து கட்டப்பட்டாலும் சித்தாந்த ரீதியாக ஹமாஸ் மற்றும் தி ரெசிஸ்டன்ட் ஃப்ரண்ட் என பல்வேறு வடிவங்களில் உயிர் பெற்றுள்ளன. இவை தங்களுக்கு எப்போதும் பக்கபலமாக இருக்கும் என பாகிஸ்தான் ராணுவம் தைரியமாக இருக்கிறது. இவர்கள் இந்தியா மட்டுமின்றி அமெரிக்கா, ரஷ்யா, பிரிட்டன், ஆப்கானிஸ்தான், இலங்கை, இஸ்ரேல் என பல நாடுகளில் தாக்குதல் நடத்தியுள்ளனர். இந்த பயங்கரவாதிகள் பாகிஸ்தானுக்குள் பதுங்கியிருப்பதால் அந்நாட்டுக்கு அமெரிக்கா, ரஷ்யா என எந்த நாடும் ஆதரவு தராது. ஒவ்வொரு நாடும் இத்தகைய பயங்கரவாதத்தால் ஒவ்வொரு விதத்தில் பாதிக்கப்பட்டுள்ளன. அதனால் பாகிஸ்தானுக்கு ஆதரவாக சீனா, துருக்கி போன்ற நாடுகள் மட்டுமே முன்வர வாய்ப்புள்ளது. இந்தியாவுடன் தூதரக ரீதியிலான உறவுகள் திருப்திகரமாக இல்லாவிட்டாலும் வர்த்தக உறவுகள் கணிசமாக இருப்பதால் சீனா யோசிப்பதாகவே தெரிகிறது. பாகிஸ்தானை விட இந்தியாவுடன் வர்த்தக திட்டங்கள் சீனாவுக்கு அதிகம் உள்ளன. மேலும் பொருளாதார நிலையில் மிகவும் மோசமாகியுள்ள பாகிஸ்தானுக்கு ஆயுதங்களை வாரி வழங்கினால் தங்களுக்கு எந்த லாபமும் வராது. செலவழிக்கும் நிதியை ஒருபோதும் திருப்பி பெற முடியாது என சீனா தயங்குகிறது. ரஷ்யாவுக்கு எதிரான போரில் உக்ரைனுக்கு அமெரிக்க முன்னாள் அதிபர் பைடன் ஆயுத உதவி, பொருளாதார உதவி செய்தார். அதற்கு பதிலாக ட்ரம்ப் அதிபரான பின் உக்ரைன் அதிபரை மிரட்டி பணிய வைத்து கனிம வளங்களை அமெரிக்கா ஒட்டுமொத்தமாக கபளீகரம் செய்தது. பாகிஸ்தானில் அத்தகைய வளங்கள் எதுவும் இல்லை. இதனால் பாகிஸ்தானுக்கு உதவி செய்து சீனாவுக்கு எந்த லாபமும் இல்லை. ரஷ்யாவுடன் இந்தியா நெருக்கமாக இருப்பதால் ரஷ்யாவின் நட்புறவை முறிக்கவும் சீனா விரும்பவில்லை. எனினும் மறைமுகமாக பாகிஸ்தானுக்கு சிறிதளவு ஆயுத உதவிகளை சீனா வழங்க வாய்ப்புள்ளது. தற்போது பதட்டத்தை தணித்து அமைதியாக இருப்பதே நல்லது. பிரச்சினையை வளரவிட வேண்டாம் என பாகிஸ்தானுக்கு சீன வெளியுறவு அமைச்சர் வாங் யி அறிவுரை வழங்கியுள்ளார்.